ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நான் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான், ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து ப்ரெட்டு மசாலா ஃப்ரை. ஸோ இந்த ப்ரெட்டு மசாலா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு கொடுங்க சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கேட்பாங்க. நம்ம வந்து வீட்டில் ப்ரெட் இருந்தாலே போதும், நம்ம இந்த மசாலா ஃப்ரை டக்கு டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரெட் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்யலாம். இது குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வந்த உடனே நம்ம அவங்களுக்கு பசி ஆகிறதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து குழந்தைங்க ரொம்ப பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் வந்து நான் ப்ரெட் எடுத்திருக்கேன். எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த ஸ்நாக்ஸ் அந்தளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். 4 ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ இந்த ப்ரெட் இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணால் கூட பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு போதும். இதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக ப்ரௌன் பண்ண தேவையில்லை. லைட்டாக இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் போதும். இதை நம்ம எடுத்துடலாம். இதே போல் நம்ம மற்ற எல்லா ப்ரெட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டெல்லாம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும். இப்போ அடுத்த ப்ராசஸ் பண்ணலாம். போய் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு போதும். நம்ம ஆல்ரெடி ப்ரெட்டு எண்ணெயில் தான் பொரிச்சு எடுத்துருக்கோம், ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த 2 ஸ்பூன் எண்ணெயில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ஃப்ரை ஆக தேவையில்லை. அதே போல் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஸோ இதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு குடமிளகா, கேப்சிகம் 1 கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் இது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம சுட சுட செஞ்சு கொடுத்தோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இது வேலை முடிஞ்சிடும்.
இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் காரத்துக்கு. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிங்க. இந்த சமயத்தில் இங்கே நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம், தீஞ்சிடக்கூடாது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெச்சப், டொமேட்டோ கெச்சப் போட்டுக்குங்க. அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு செஸ்வான் சாஸ். அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், கிரீன் சில்லி சாஸ். ஸோ உங்களுக்கு வந்து செஸ்வான் சாஸ் வந்து ஆப்ஷன் தான், போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம இந்த ப்ரெட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரெட்டு போட்டுக்கலாம். ப்ரெட்டு வந்து உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். இதில் நல்லா ப்ரெட்டு ஃபுல்லாக, அந்த மசாலா ஃபுல்லாக எல்லா ப்ரெட்லேயும் படுற மாதிரி நம்ம நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா சூப்பரான இந்த ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ். என் பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அடிக்கடி செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. இந்த டேஸ்ட் ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. இந்த ப்ரெட்டோட இனிப்பு, அந்த அந்த மசாலாவுடைய ஃப்ளேவரு, அந்த போட்டிருக்க நம்ம சாஸோடைய அந்த புளிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ பசி அவங்களுக்கு ஆறும், நம்ம ஸ்நாக்ஸும் வந்து நம்ம வீட்லேயே நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்ம ப்ரெட்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். பெரியவங்களும் சரி, சின்ன பிள்ளைங்களும் சரி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனலில் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.